குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இதை நாங்கள் பார்க்க போகிறது எங்களோட கிளாஸ் 4வது பேப்பர். இந்த பேப்பரும் ஒரு வித்தியாசமான மெதட்டுகளில் உருவாக்கப்பட்ட வினாக்கள் இதில் அடங்கியிருக்கு. நான் சொல்ல போனால் கடந்த 2 வாரங்களுக்கு முதல் நடந்த இந்தியாவில் நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் சில வித்தியாசமான மெதட்டுகளோட கேள்விகள் கேட்டிருந்தாங்க. நாங்கள் பார்த்துட்டு இருந்த மீடியாக்களில் அந்த கேள்விகள் மாதிரி தயாரிக்கப்பட்ட அதே மெதட்டில் தயாரிக்கப்பட்ட கேள்விகள் இதில் உள்ளடங்கி நல்ல வித்தியாசமான மெதட்கள். சில வேளை எங்களுடைய எக்ஸாமும் ஒவ்வொரு எக்ஸாமும் மாறி மாறி மெதட்களை கொண்டு வர மாதிரி அந்த பேப்பர்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி கடந்த கால பேப்பர்களை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நாங்களும் என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வித்தியாசமான மெதட்களை நாங்கள் படிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த கேள்விகளுக்கு சமனாக எங்களாலே முழுதாக தயாரிக்கப்பட்ட கேள்விகள் இதில் உள்ளடங்கப்பட்டது. என்ற இது மாதிரி வினாபத்திரம். இந்த கேள்விகள் உங்களுக்கு ஒரு பெரிய கேள்விகளாக இருந்தாலும் ஒரு 2-3 செகண்ட்ல கண்டுபிடிக்கிற மாதிரி கேள்விகள் தான். ஆன்சரை கண்டுபிடிக்கிற மாதிரி கேள்விகள் தான் இது. பார்வைக்கு ஒரு பெருசா இருக்குது, ஆனா விடையை கண்டுபிடிக்கிறது மிக லேசி. இதுல முதலாவது கேள்வியை பாருங்க. 1 தொடக்கம் 5 வரையான வினாக்களில் தரப்பட்டுள்ள ஆங்கில எழுத்துக்களுக்கு பொருத்தமான இலக்கங்கள் மற்றும் குறியீடுகள் ABCD ஆகிய எழுத்துக்களால் தரப்பட்டுள்ளன. ஆனால் முறையான ஒழுங்கில் அமையவில்லை. இவற்றை இணைப்பதன் மூலம் பொருத்தமான விடையினை தெரிவு செய்து அதன் இலக்கத்தினை புள்ளிக்கோட்டில் எழுதுக. இதுல பாத்தீங்கன்னா தெரியும், உரோம இலக்கத்தால 1 2 3 4 என்று சொல்லி ஆங்கில எழுத்துக்கள் சிலதுகள் சொற்கள் மாதிரி இருக்குது, சிலதுகள் சொற்களாக கணிக்க இயலாது, அப்படியே ஆங்கில எழுத்துக்களா இருக்குது. அதுக்கு சமனான இலக்கங்கள் பக்கத்துல தரப்பட்டிருக்கு. அது ABCD என்ற ஒழுங்குல தரப்பட்டிருக்கு. நாங்க இதுல இருக்கிற உரோம இலக்கம் 1க்குரிய ஆங்கில எழுத்துக்கு பொருத்தமான இலக்கங்கள் எதுல இருக்கு? ஏல இருக்கா, பியில இருக்கா, சியில இருக்கா, டியில இருக்கான்னு நாங்க கண்டுபிடிக்கணும். இது சின்ன 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பேப்பர்கள்ல பொருத்தமானத்தை இணைக்கிற அப்படி சொல்லி கொடுப்பாங்க. அதே மெதட். ஆனா நாங்க இணைக்கிறல, நாங்க அதுக்கு பொருத்தமானத்தை கண்டுபிடிக்கிற. இந்த கண்டுபிடிச்சு கிழக்கு பாருங்க, விடை இலக்கம் தந்திருக்காங்க. எங்கட வளமையான பேப்பர்கள்ல 1 2 3 4 கொமனா சுமனா ஒரு நோமலா தந்து விடையை தந்திருப்பாங்க. 1ஆம் இலக்கம், 2ஆம் இலக்கம், 3ஆம் இலக்கம், 4ஆம் இலக்கம் என்று. ஆனா இதுல கொஞ்சம் வித்தியாசமான அந்த விடைகள் தரப்பட்டது. முதலாவதுக்கு, அதாவது உரோம இலக்கம் 1க்கு டெக்னிக் என்றது இருக்கு. அதுக்குரிய எழுத்து கூட்டம், இலக்க கூட்டம் இதுல இருக்குது. ஏல இருக்கா, பியில இருக்கா, சியில இருக்கா அதை பார்த்து நாங்க இதுல மார்க் பண்ணணும். உதாரணமாக விடை இலக்கம் 1 பாருங்க, அவங்க தந்திருக்கிறாங்க. உரோம இலக்கம் 1ஆல குறிப்பிடப்பட்ட ஆங்கில சொற்கூட்டத்துக்கு பொருத்தமான இலக்க கூட்டம் சியில இருக்குன்னு தந்திருக்கிறாங்க. 2க்கு ஏல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 3க்கு பியில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 4க்கு டியில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது முதலாவது விடை. நாங்க எந்த விடை சரியானன்றத கண்டுபிடிக்கணும். இதுல பாருங்க, நான் ஒரு கேள்வி 2 கேள்விக்கு தான் நான் அந்த விடையை சொல்லித்தர போறேன். மற்றதுக்கு நீங்க எழுத போறீங்க. ஏன்னா இது அடுத்த சண்டே கிளாஸ்ல நாங்க பார்க்க போற பேப்பர் தான் இது. இதுக்கு நாங்க ஃபுல்லா ஆன்சரை நான் என்னால சரியில்லாம இருக்கு. என்னன்னு சொன்னா, நான் இப்ப உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டு விடுறேன் இந்த பேப்பரை. நீங்க இந்த பேப்பர்களுக்குரிய விடைகளை எழுதி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நாங்க ஞாயிற்றுக்கிழமை அந்த கிளாஸ்ல அந்த ஆன்சர்களை சரிபோல பார்க்கலாம். அப்படி நீங்க வாட்ஸ்அப் பண்ண இயலான்னு சொன்னா
பேப்பரை பிரிண்ட் எடுத்து ஆன்சர் எழுதுங்க. பிறகு நாங்க படிப்பி கேட்க உங்களோட ஆன்சரை செக் பண்ணி பாருங்க. பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எந்த நிலையில் இருக்கிறீங்கன்றத ஒரு அளவீடு செய்து கொள்ளலாம். அந்த வகையில இந்த மாதிரி மெதட்டை நான் ஏற்கனவே சொல்லலை. ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக வீடியோவை தான் போட்டோம். ஃபுல்லாக ஆன்சரை நாங்களே எங்கிட்ட வீடியோ பார்த்து எழுதுகிற மாதிரி. ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக நாங்கள் ஒரு கேள்வியை தான் 2 கேள்வியை தான் தரப்போகிறோம், சொல்லி தரப்போகிறோம். மற்ற நீங்கள் எழுத போகிறீங்க. எழுதிட்டு எனக்கு எங்களோட கிளாஸில் நீங்கள் அதை செக் பண்ண போகிறீங்க ஆன்சரை. ரைட். என்னன்னா உங்களுக்கு உங்களை ஒரு ஊக்கம். அன்றைக்கு மட்டும் பேப்பரை பார்க்காம நீங்கள் தொடர்ந்து அந்த பேப்பரை திரும்ப திரும்ப எடுத்து செய்யக்கூடிய மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கும். அப்போ நீங்கள் எந்தக்கூடிய மற்ற கேள்விகளுக்குரிய விடைகளை எழுதி நீங்கள் காட்ட போகிறீங்க கிளாஸில். இதில் பாருங்க, முதலாவது டெக்னிக் இருக்கு. இதில் நாங்கள் எழுதாம ஒரு பேப்பரில் டீக்கு எது வரும், ஜிக்கு எது வரும், ஈக்கு எது வரும் என்று நாங்கள் எழுதாம இப்படி நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். பார்வையிலேயே நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு ஒரு மெதட் இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ரோம இலக்கம் 1 தரப்பட்ட ஆங்கில எழுத்து சொற்கூட்டத்தில் பொருத்தமாக வேற இடங்கள்ல அந்த எழுத்து தரப்பட்டிருக்கா கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி அதை பார்க்க போறோம். இதுல பாருங்க, டி முதலாவதா டி எங்க இருக்கி பிறங்க இன்னைக்காண்டு பாருங்க. இங்க பாருங்க, இறுதியில இருக்கு. முதலாவதா இருக்கிற டி இங்க ஒரு பக்கத்துல இறுதியில இருக்கு. அப்ப நாங்க பார்ப்போம் முதலாவதா இருக்கிற இலக்கம் எங்கேயாவது இறுதியில இருக்குதா பாருங்க. 8 இருக்குதா? இறுதியில இல்லை. 6 இருக்குதா? இல்லை. 5 இருக்குதா? இருக்கு. அதே மாதிரி 3 இருக்குதா? இருக்கு. அப்ப 2 இதுகள் இருக்கிறதால எங்களுக்கு கண்டுபிடிக்க இயலாது. ஏன்னா ஒன்று அடையாளமா இருந்தா கண்டுபிடிக்கலாம். ஆனா 2 இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் 2 இருக்க வேணும். பாருங்க, சி இருக்கு, இங்கேயும் சி இருக்குது. ஆமா, அந்த 2 தான் இது. ஆனா எதுவும் இல்லாம ஒன்று இருக்கு பாருங்க. சி எதா இருக்கும் பாருங்க. இறுதியா சி இருக்குது, 5 சி. அப்ப எதுவுமே இல்லாம எதுலையும் சம்பந்தப்படாம இருக்காரு யார்? மெடிக்கல். இந்த மெடிக்கலுக்கு இங்க யார் சம்பந்தப்படாம இருக்கா? இவர்தான் சம்பந்தப்படாம இருக்கா. அப்ப 2வதுக்கு ஏ வரணும். 2வதுக்கு ஏ வரணும்டா பாருங்க. 2வதுக்கு ஏ வரணும். 2வதுல ஏ வரணும். இதுல 3 இடத்துல இருக்கு. அப்ப நாங்க அடுத்த இலக்கத்தையும் பார்க்கத்தான். அதே மாதிரி இப்ப இதுல இந்த மெடிக்கலை நாங்க கண்டுபிடிச்சாச்சு. இந்த மெடிக்கல்ல பாருங்க, சி எவ்வளவு இருக்குது? கடைசியில இருந்து 3வதா இருக்குது. கடைசியில இருந்து 3வதா இருக்குது. மெடிக்கல்ல கடைசியில இருந்து 3வதா இருக்குது. அப்ப சி 3 என்றது எங்களுக்கு தெரியும். சி 3. சி 3 அண்டி சொன்னா இதுதான் அந்த எது டெக்னிக்குரியது. சி 3 டெக்னிக்குரியது 3. 5 2 3 7 4 6 3 டெக்னிக்குரியது. அப்ப முதலாவது அடுத்தது வரப்போகுது. முதலாவதுக்கு எது வரப்போகுது? சி வரப்போகுது. அப்ப முதலாவதுக்கு சி வருது. 2வது நாங்க கண்டுபிடிக்கிறோம் ஏ என்று சொல்லி. அடுத்தது பாருங்க, 3வது ஈ வருது, ஈ வருது, ஈ வருது, ஈ வருது, ஈ வருது. பாருங்க, ஈ வருது. 3 இடத்தையும் ஈ வருது. 3 2 இருக்காரு பாருங்க. 3 2 இருக்கு பாருங்க. வராம இருக்கிறாள் யாரு? 4வது வராம இருக்கு. அப்ப எது வித்தியாசமா இருக்கு? 2வதா இருக்கிற எழுத்து இன்டர்நெட் வித்தியாசமா இருக்கு. அப்ப 4வதுக்கு எது வரணும்? பி வரணும். 4வதுக்கு பி வரணும். பாருங்க, இதுல சி இருக்கு, இதுல ஏ இருக்கு, 4வதுக்கு பி இருக்கு. அப்ப எங்களுக்கு ஆன்சரை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். எத்தனையாவது? முதலாவதுக்கு ஆன்சர் 3வது. முதலாவது கேள்விக்கு ஆன்சர் 3வது.
இதே மாதிரி தான் இந்த மற்ற மற்ற கேள்விகளை பாருங்க. இதுல குறியீடு தந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இலக்கங்களுக்கு பதிலாக குறியீடு தந்திருக்கிறாங்க. இந்த குறியீட்டை நீங்க செய்து பாருங்க. அடுத்தது அடுத்தது என்ன பாருங்க. 6லிருந்து 10 வரையான ஒவ்வொரு வினாவிலும் 1, 2, 3, 4 இலக்கங்களால் குறிப்பிடப்பட்டுள்ள சொற்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பொருந்தக்கூடிய சொற்கள் அல்லது எழுத்துக்கள் ஏபிசிடி ஆகிய எழுத்துக்களால் தரப்பட்டுள்ளன. ஆனால் முறையான ஒழுங்கில் அமையவில்லை. இவற்றை இணைப்பதன் மூலம் பெறப்படும் விடையினை தெரிவு செய்து அதன் இலக்கத்தை புள்ளிக்கோட்டில் எழுதுக. இது கொஞ்சம் அதையும் விட இலகுவான ஒரு கேள்வியா இருக்கும். இதை பாருங்க. ஏதோ ஒரு வகையில இரண்டும் பொருந்துது. ஏதோ ஒரு வகையில புத்தகர்த்தா எதிர்கருத்தா அதுக்கு ஏதாவது ஒரு வகை ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அப்படி பொருந்துறது தானே நாங்க இணைக்க போறோம். இதுல பாருங்க, முதலாவதா திருடன் தந்திருக்கு, அடுத்தது வதனம் தந்திருக்கு, அடுத்தது வீரம் தந்திருக்கு, அடுத்தது தலைவன் தந்திருக்கு. பாருங்க, திருடனுக்கு இங்கே தந்திருக்கிறாங்க, கண்ணாடி தந்திருக்கிறாங்க, சுயம்பரம் தந்திருக்கிறாங்க, அமைப்பு தந்திருக்கிறாங்க, நீதிபதி தந்திருக்கிறாங்க. திருடன் சில வேளை நீதிபதி கிட்ட போகலாம். இது ரெண்டும் பொருந்தலாம். பாப்போம். முதலாவதுக்கு டி. அடுத்தது வதனம். வதனம் என்றா என்ன? புத்தகருத்து வதனம் என்றா முகம். முகத்தை தான் சொல்றது வதனம் என்று சொல்லி. அப்ப முகத்துக்கு நாங்க பாருங்க, கண்ணாடி, சுயம்பரம், அமைப்பு. கண்ணாடி பொருந்தும். முகத்தை கொண்டு கண்ணாடியில பார்ப்போம். 2வதுக்கு ஏ வரும். அதே மாதிரி வீரம். இதுல சுயம்பரமும் அமைப்பும் இருக்கு. சுயம்பரத்துக்கு தேவைப்படலாம். ஏன்னா பழங்காலங்கள்ல அரச பரம்பரைகள்ல சுயம்பரம் என்ற ஒரு நடக்குதுன்னு சொன்னாங்க. வீரத்தை காட்ட மன்னர்கள் வீரத்தை காட்டணும் என்ற ஒரு போட்டி ஒன்று வைப்பாங்க. அதுகளுக்கு இது வீரம்ன்றது பொருந்தும். அப்ப 3வது வந்துட்டு தலைவன் என்ற அமைப்புக்கு வேற ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு தலைவர் இருப்பார். அப்ப இதே மாதிரி நீங்க கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னா இந்த ஆன்சரை இதுல மார்க் பண்ணலாம். அதே மாதிரி தான் இதுல தரப்பட்டிருக்கிற அடுத்த 5 கேள்விகள் தரப்பட்டிருக்கு. அம்பாறை, மாத்தளை, கொழும்பு, குருநாகல், நுவரேலியா, மாத்திரை இதெல்லாம் கண்டுபிடிங்க எப்படி என்று சொல்லி. ஏன்னா நீங்களும் கண்டுபிடிங்க. நானே எல்லாத்தையும் விடியன்னு சொன்னா உங்களுக்கு வேலை இல்லை இதுல. அப்ப நீங்க தான் எழுத போறீங்க, எக்ஸாம் எழுத போறீங்க. அப்ப நீங்க கொஞ்சம் ஊக்கம் எடுத்து இதுகளை செஞ்சு பார்த்தா மட்டும்தான் இதுல நீங்க சக்சஸ் ஆகலாம். பாருங்க, அடுத்த ஒரு வித்தியாசமான கேள்விகள் தான் வந்திருக்கு. இந்த ஆங்கிலத்தை கண்டுபிடிக்கிறது இது உங்களுக்கு எக்ஸ்பர்ட்டான ஆட்கள் தான். நீங்க ஏன்னு சொன்னா நான் எங்கட பிள்ளைகள் இந்த மாதிரி கேள்விகள் கொடுத்தா ஒரு 2 செகண்ட்லேயே ஆன்சரை சொல்லுது. அந்த அளவுக்கு பிரில்லியன்ட் ஆட்கள். அதில் நான் இதில் நம்பிக்கை எனக்கு இது நீங்க செய்வீங்கன்னு சொல்லி. ரைட், பாப்பம். அடுத்தது இப்படியே வருது. அடுத்தது பாருங்க, இது நீங்க மீடியாக்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த முக்கோணத்துக்களை எத்தனை எண்ணிக்கை காண்றது இது எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் முழுப்பெருங்குமே தெரியும். இப்படி ஒரு முக்கோணம் ஒரு உருவத்தை தந்து எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு கேட்டா சிம்பிளா சொல்லுவீங்க. ஏன்னா எல்லா இடமும் இதைத்தான் படிப்பிக்காங்க. எந்த ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சரும் பேப்பரை பாருங்க, இந்த இது இப்படி ஒரு இது இல்லாட்டி மேலே கேள்வி இல்லை. அந்த மாதிரி ஒரு ஃபேமஸ் ஆயிட்டு. ஆனா இதுல நாங்க கேட்டுக்கிறோம் என்ன, அதுக்கு பொருத்தமான சமன்பாடு. இந்த சமன்பாடுகள்ல எதை யூஸ் பண்ணுனா அந்த விடையை கண்டுபிடிக்கலாம். நீங்களும் ஒரு மெத்தட் வச்சிருப்பீங்க. ஆனா நாங்க ஒரு மெத்தட் இதுல சாரம். இந்த பொருத்தமான சமன்பாட்டை கண்டுபிடிங்க. பாருங்க, உங்களோட ஆன்சரையும் இதையும் செக் பண்ணி பாருங்க. இதுல எண் இந்த முக்கோணங்கள் எண்ணிக்கை இதுல பாருங்க 1, 2, 3 என்று போடுவோம் தானே. அதுல வர அந்த அதுல எண்ணிக்கை தான் என்னென்று சொல்றது, என்னென்று இதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீங்க அதை அப்ளை பண்ணி பாருங்க. இப்படி தெரியாதாக்கள்
நாங்கள் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அதுலேயும் உங்களுக்கு விளங்கலைன்னு சொன்னால் இன்னும் திரும்ப திரும்ப இதே மாதிரி பேப்பர்கள் நாங்கள் போடுறதுக்கு இருக்கோம். அதுகளில் இருந்து நீங்கள் அதில் கண்டுபிடிக்கலாம். இந்த ஆன்சர்களை, சரியான ஆன்சர்களை எப்படி என்று கண்டுபிடிக்கலாம். அடுத்தது பாருங்க, இதுவும் ஒரு கீழே தரப்பட்டுள்ள உருவத்தில் உள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கை. இது அந்த ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இந்த கேள்விக்கு நானுங்க கிளாஸ்ல பார்ப்போம் அப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி. ஏன்னா இது மிக இலகுவான கேள்வி. இந்த 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 மாதிரி கேள்வி வந்தா எப்படி செய்யறேன்னு சொல்லத்தை நாங்க கிளாஸ்ல பார்ப்போம். அல்லது நீங்க உங்களுக்கே தெரியும், செஞ்சு போட்டும் செக் பண்ணி பாருங்க. ரைட், நாங்க இதோட இந்த பேப்பரை முடிச்சு கொள்வோம். இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணுமன்ற விரும்பின ஸ்டூடெண்ட் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் MSO3 ரெண்டு மெசேஜ் பண்ணாலே நாங்கள் அந்த டீட்டெயில்ஸை போடுவோம் ஜாயின் பண்ணுறதுக்கு. அடுத்தடுத்த மாதங்களில் இந்த எக்ஸாம் நடக்கலாம். அந்த வகையில் நீங்கள் கடைசியில் கொண்டு படிக்கிறதையும் விட இப்போ நீ இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி படிச்சீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் மார்க்ஸுகள் எடுக்கலாம். ரைட், அடுத்த கிளாஸில் சந்திப்போம். தேங்க்யூ.